கோவையில் பேரூரா, பேரூரில் கோவையா அப்படின்னா, இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரும் இந்த சேர மன்னனும் உள்ள வரதே வந்து பாத்தீங்க அப்படின்னா, பேரூர்ல இருக்கக்கூடிய அந்த கோயிலை நிர்மாணிப்பதற்காகவும், அந்த கோயிலுக்கு வழிபடுவதற்காகவும் தான் வந்திருக்காங்க. அப்படிங்கும் போது கோவை உருவாவதற்கு முன்பாகவே பேரூர் உருவாயிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல மிக முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னா நம்ம டவுனால சொல்லுவோம். டவுனால இருக்கக்கூடிய வீதிகள் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கும். அந்த கோயிலை மையமா வச்சு ஒரு 4 ரோடுகள் இருந்தது, சாலைகள் இருந்தது. அந்த தேர் வீதி, கடை வீதி இல்லைங்களா, அந்த ராஜ வீதி இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கோயிலை சுத்தி இருந்த இடங்கள். அப்ப அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சாலைகளுக்கெல்லாம் எப்படி பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நிறைய பேர் சுக்கிரவார்பேட்டை அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அது பேர் இப்ப என்ன சுக்ரார்பேட்டை, சுக்ரார்பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் உண்மையா சுக்ரார்பேட்டை கிடையாது, அது சுக்கிரவாரப்பேட்டை அப்படின்னு பேரு. சுக்கிரம் அப்படின்னா என்னன்னா வெள்ளிக்கிழமைன்னு அர்த்தம், பேட்டைனா சந்தைன்னு அர்த்தம். அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள்ல வெள்ளிக்கிழமை வந்து ஒரு சந்தை நடந்த இடம் தான் அந்த சுக்கிரார்பேட்டை அப்படின்னு கூட அந்த இடத்தினுடைய பேரு.